இந்த எபிசோட நாம இயக்குனர் கீத்து மோகன்தாஸ் இயக்கத்தில் எழுந்திருக்கிற டாக்ஸிக் படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, சின்ன வயதிலேயே பெற்றோரை இழந்து அனாதையாகும் நயன்தாரா தனது தம்பி யாஷுடன் பணக்கார வீடுகளில் திருடி வாழ்க்கை நடத்தி வராங்க. நயன்தாரா யாஷின் நடவடிக்கையால் ஈர்க்கப்படும் பெரிய டான் தனது கும்பலுடன் அவங்களை இணைத்துக் கொள்கிறாரு. டான் கூட்டில் இணையும் நயன்தாரா யாஷ் அதனைத் தொடர்ந்து பெரிய அளவிலான கடத்தல் மற்றும் கொள்ளைகளில் அரங்கேற்றுறாங்க. பெண்கள் என்றாலே பித்து பிடித்தாலையும் யாஷ் தனது முதலாளியின் மகள் தாரா சுதாரியாவை காதலிக்கிறாரு. இந்த காதலுக்கு தாரா சுதாரியின் தந்தையும் பச்சை கொடி காட்டுறாரு. இதற்கிடையில அந்த ஊருக்கு வரும் சர்க்கஸ் கலைஞரான கியாரி அத்வானி மீது யாஷுக்கு மோகம் ஏற்படுது. இருவர் நெருக்கமாக பழகுறாங்க. கியாரா அத்வானியும் கற்பமடைகிறாங்க. இந்த சூழலில் யாஷுக்கும் தாரா சுதாரியாவுக்கும் திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு பிறகு யாஷின் போக்கு தெரிய வருது. கியாரா அத்வானி கர்ப்பமாக இருப்புன்னு தெரிய பிரச்சனை வெடிக்குது. இதனால் தன்னை வளர்த்த முதலாளிக்கும் யாஷுக்கும் இடையே சண்டை மூடுது. இதில் யாஷை தாரா துப்பாக்கியில் சுட்டுவிட அவர் நயன்தாரா கொண்டு விடுறாரு. இந்த சூழலில் நயன்தாராவை கியாரி அத்வானி கொண்டு விட மிகப்பெரிய திருப்பம் உண்டாகுது. நயன்தாரா கியாராவை அத்வானி கொன்றது ஏன், யாஷின் நிலை என்னானது, இதான் அந்த படத்தோட மீதி கதை. யாஷ் அதிரடி விருந்து படத்திருக்காரு. ஆக்ஷன் காட்சிகளை அதகலம் புரிந்துள்ள அவர் கேஜிஎஃப் படத்தை மீண்டும் நினைவூட்டுறாரு. பெண் பித்தனாக சுற்றும் அவர் கியாரா அத்வானின் காதல் காட்சிகள் மட்டும் ரொம்ப பாசம் காட்டியிருக்காரு. நயன்தாரா மாறுபட்ட கதாபாத்திரத்தை அசைத்திருக்காங்க. அவரது துணிச்சலை பாராட்டலாம். கியாரா அத்வானி அழகும் ஆபத்து நிறைந்த நடிகையாக கவனிக்க வைக்கிறாங்க. ருக்மிணி வசந்த், ஹீமா குரோசி, தாரா சுதாரியா, அமித் திவாரி, சுதேவ் நாயர், பாலாஜ் மனோகர், அக்ஷய் ஓவரா என அனைவருமே நல்ல தேர்வுன்னு சொல்லலாம். ராஜு ரவியின் ஒளிப்பதில் காட்சிகள் மிரட்டல்னு சொல்லலாம். விஷால் மிஸ்ரா, ரவி பசு, தனிஷ் பக்சி ஆகியோரின் கூட்டணியில் இசை இறைச்சலே அதிகம்னு சொல்லலாம். யூகிக்க முடியாத கதைக்களம் பலம் சொல்லலாம். திரைக்கதை பல இடங்களில் திசை மாறி இருக்கு. வன்முறை காட்சிகள் இவ்வளவு வேண்டான்னு தோணுது. அதிரடி ஆக்ஷன் கதைக்களத்தை மட்டுமே நம்பி லாஜிக் மீறல்களை கவனத்தில் கொள்ளாமல் ஒரு கலவர விருந்து கொண்டிருக்காரு இயக்குனர் கீத்து மோகன்தாஸ். இடைவெளி காட்சி பெரும் திருப்பமும் சொல்லலாம்.